Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய அதிகாலை 4 மணி முதலே காத்திருந்தும் சுவாமியை தரிசனம் செய்ய முடியாமலும் வெளியேற முடியாமல் அவதியடைந்து வரும் பக்தர்களை திமுக அமைச்சர் சேகர் பாபு அலட்சியப்படுத்தும் விதத்தில் பேசியுள்ளார். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சார், இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. நிச்சயமாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரையில் அமைந்துள்ளதால் சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகிறது. இங்கே திருவிழா நாட்கள் தவிர்த்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இங்கு வரும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு முன்பாக கோவில் கடலில் புனித நீராடி விட்டு சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். தற்போது கோவில் கடற்கரை கடலரிப்பு ஏற்பட்டு சுமார் 50 அடி தூரத்திற்கு சுமார் 7 அடி உயரம் அபாயகரமான பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் புனித நீராடுவதற்கு கடும் சிரமம் ஏற்பட்டு வந்த நிலையில் பல்வேறு அமைப்பினர்கள் போராட்டம் நடத்தியும் இந்த திமுக ஸ்டாலின் அரசு பக்தர்களின் நலனின் கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்து வந்தது. இன்று ஆய்வு என்ற பெயரில் போட்டோவுக்கு போஸ் கொடுப்பதற்காக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்திருந்த தூத்துக்குடி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திமுக கனிமொழி மற்றும் திமுக அமைச்சர்களான இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலன்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வந்திருந்தனர். அதற்கு முன்பாக பல மணி நேரமாக பொது தரிசன வரிசையில் அதிகாலையிலிருந்தே பக்தர்களை அடைத்து வைத்திருந்தனர். பல மணி நேரமாக பக்தர்களை அறைக்குள் தரிசனத்திற்கு அனுப்பாமல் அடைத்து வைத்திருந்ததால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். மேலும் குடிநீர் இல்லாமலும் கழிப்பிடம் செல்ல முடியாமலும் குழந்தைகளுக்கு பால் வாங்க முடியாமலும் நீண்ட நேரமாக கால் கடுக்க வேதனையுடன் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த கனிமொழி மற்றும் அமைச்சர்களை பார்த்து பக்தர்கள் தங்கள் குறைகளை எடுத்து கூறி கோஷமிட்டு கூச்சலிட்டனர். வேதனையுடன் பக்தர்கள் கூறிய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்காமல் கண்டுகொள்ளாமலும் அலட்சியமாக கனிமொழி எம்பியிடம் இந்து சமய அறநிலையத்துறை சேகர் பாபு திருப்பதிக்கு போனால் 24 மணி நேரம் நிற்பான், அது என்ன கணக்கில் வராதா என சர்ச்சையாக பேசிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். தற்போது அமைச்சர் சேகர் பாபு பேசிய சர்ச்சையான வார்த்தை சமூக வலைதளத்தில் பரவி பொதுமக்களிடையும் பக்தர்களிடையும் கடும் வேதனையை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் அமைச்சர்கள் வருவதற்கு முன்னதாக பாதுகாப்பு பணிக்காக நின்று கொண்டிருந்த மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் பக்தர்களின் கதர்களை கண்டும் காணாமலும் வேடிக்கை பார்த்து நின்று கொண்டிருந்தனர். இந்த செயல் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மணி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய அதிகாலை 4 மணி முதலே காத்திருந்தும் சுவாமியை தரிசனம் செய்ய முடியாமலும் வெளியேற முடியாமலும் அவதியடைந்து வரும் பக்தர்களை திமுக அமைச்சர் சேகர் பாபு அலட்சியமாக பேசியுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பதி போறான் 24 மணி நேரம் நிற்பான். கணக்கில் வராது. 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 கணக்கில் வராது. திருப்பதி போறான் 24 மணி நேரம் நிற்பான். கணக்கில் வராது. திருப்பதி போறான் 24 மணி நேரம் நிற்பான். கணக்கில் வராது. திருப்பதி போறான் 24